அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் 18 சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய ஓர் அற்புதமான ஞான திருப்பயணத்தில் நமது பாதையை வகுத்துச் செல்வோம். பிறவி பெரும் பயன் என்று வந்த அந்த 18 சித்தர்கள் எதை நமக்கு போதித்திருக்கின்றார்கள்? சற்று கூர்ந்து உள்வாங்க முற்படுகின்ற பொழுது சில ஞான ரகசியங்களும் சில மேலான நுட்பங்களும் பிறவி பயன் என்ற பிரம்மாண்ட வாசலுக்கான திருச்சாவியாய் நம் கைகளில் வந்து சேரும். 18 சித்தர்கள் என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு சிந்தனை தோன்றும். அகத்தியர், திருமூலர், காலாங்கிநாதர், சட்டநாதர், வாலை குருசுவாமிகள் என்று ஒரு 18 வரிசை இருக்கும். மற்றொரு பக்கம் பார்த்தால் நந்தீஸ்வரர், நந்திதேவர், அதன் வரிசை வழியாக சில குருமார்களுடைய பெயர்களை சேர்த்து அதில் ஒரு 18 சித்தர்கள் பெயர் இருக்கும். சரி, 18 சித்தர்களாக ஒவ்வொருவரும் தனக்கு தெரிந்த ஒரு 18 அடியார்களையும் ஞானிகளையும் ரிஷி புங்கவர்களையும் எழுதி வைத்து கொண்டு இதுதான் 18 சித்தர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். இதில் எனக்கு ஒரு சந்தேகமும் ஒரு குழப்பமும் ஏற்பட்டது. ஒரு விசேஷமான ஞானிகளும் மகான்களும் இந்த 18 என்ற எண்ணிக்கையை மையப்படுத்தி இருப்பார்களா? ஏன் 17 சித்தர்கள் இருக்கக்கூடாதா? அல்லது 19 சித்தர்கள் இருக்கக்கூடாதா? அது என்ன 18 என்ற எண்ணிக்கை என்று எனக்குள் ஒரு ஞான தாகம் ஏற்பட்டது. ஒரு சிறு கதை, அதாவது சித்தர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இருந்தாலும் ஒரு சிறிய கதை. இந்த கதை என்ன சொல்கிறது என்றால், சித்தர்களுடைய வல்லமை எப்படிப்பட்டது, ஞானிகள் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு மகத்துவத்தை இந்த கதை நமக்கு போதிக்கிறது. ஒரு முறை ஒரு அழகான ஒரு கடல் பிரதேசம், ஒரு சமுத்திரத்திலே ஒரு ஞான சர்க்குரு பெருமான் தீக்ஷா ரகசியங்களையும் உபதேச நுட்பங்களையும் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி இந்த கதை ஆரம்பிக்கிறது. ஆனால் இதே கதையை சில அடியார்கள் அதே சமுத்திரக்கரையில் சிவன் மகாசக்தி என்று சொல்லக்கூடிய துர்க்கைக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் என்று ஆரம்பமாகும். சரி, அது எப்படியோ. இந்த கதையினுடைய சாரம், இந்த கதையினுடைய உள்ளே சென்று அதனுடைய நுட்பத்தை நாம் உள்வாங்குகின்ற பொழுது ஒரு அற்புதமான மகத்துவம் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அந்த இடத்திலே மகான்கள், ஞானிகளும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஞான நுட்பம் புரிய ஆரம்பிக்கும். ஒரு சீடன் அல்லது ஒரு குரு பகவான் தன்னுடைய சீடருக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடற்கரையிலே அந்த கடலிலே இருக்கக்கூடிய ஒரு மீன் குஞ்சு, ஒரு சின்ன மீன் குட்டி அந்த உபதேசத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மீன் குட்டிக்கு, அந்த மீன் குஞ்சுக்கு ஒரு ஆசை, நானும் இந்த போல் மனிதனாக பிறந்து வந்து இந்த ஞானத்தையெல்லாம் அறிய மாட்டோமா என்று அந்த மீன் ஆசைப்படுகிறது. ஆசைப்பட்ட அந்த மீனினுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் அதற்கு ஒரு பிறவி கொடுக்கிறார். அப்படி பிறந்து வந்த குழந்தைதான் மச்சமுனி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான முனி பரம்பரை. இவரை மச்சேந்திரர் என்று கூட அழைப்பார்கள். இந்த மச்சமுனியினுடைய வல்லமையை எப்படி சொல்வது? ஒரு சாதாரண ஓதாமல் உணரப்பெற்ற மகா ஞானி அவர். எல்லா வேதங்களையும், எல்லா தத்துவங்களையும், எல்லா ஞானங்களையும், சர்வ சகல தீக்ஷா நுட்பங்களையும் மீன் குஞ்சாக இருக்கின்ற போதே பிறவி வாசனையின் மூலம் அனுபவித்து ஓதாமல் உணர்ந்து மனு தேகத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு மச்ச முனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த மச்சேந்திரர், அந்த மச்சேந்திரர் கோத்திரம் என்று கூட சில ஞானிகளை சொல்வார்கள். அந்த மச்சேந்திரருடைய வல்லமையை எப்படி சொல்வது?
அந்த மச்சேந்திரனுடைய வல்லமை, அந்த மச்சமுனியினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை சொல்வதற்காக ஒரு சிறிய பயணம். அவர் மீன் குட்டியாக இருந்த, மீன் என்றால் மச்சம் என்று அர்த்தம், அதனால்தான் அவருக்கு மச்சேந்திரர் என்ற திருநாமம். அந்த மச்சமுனி அந்த கடல் பிரதேசத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு அப்படியே திக்விஜயம் செய்து நடந்து கொண்டிருக்கிறார். நடந்து கொண்டிருக்கின்ற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடிலின் வாசலில் சென்று பிக்ஷாம் தேகி பவதி பிக்ஷாம் தேகி என்று பிக்ஷை கேட்கிறார். பிக்ஷை கேட்டவுடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அழுத கண்ணீரோடும் அழுத முகத்தோடும் அவர் முன்னே வந்து அவருக்கு பிக்ஷை இடுகிறார். அவரது திருமுகத்தை பார்த்தபோது, என்னம்மா இத்தனை கவலையாக இருக்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அந்த அம்மா சொல்கிறார், எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதையா, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் இல்லை, ஒரு சத்புத்திர பிரசாதம் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது, நாங்கள் வருத்தத்தோடு இருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த மச்சமுனி என்ன செய்கிறார் என்றால், தனது கையிலே இருக்கக்கூடிய ஒரு திருநீற்று பையிலிருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து, இந்தாம்மா இந்த சாம்பலை தண்ணீரில் கலந்து குடி, உனக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான சத்புத்திர பாக்கியன் பிறப்பான், நம்பிக்கையோடு இந்த திருச்சாம்பலை தண்ணீரில் கலந்து பருகுங்கள் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். இந்த காட்சியை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு அம்மா வந்து இந்த காட்சியை பார்க்கிறார். பார்த்தவுடன் யார் யாரோ ரோடில் செல்லக்கூடிய, சாலையில் செல்லக்கூடியவர்களெல்லாம் அழைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய விபூதியெல்லாம் நீ சாப்பிடாதே, அது வந்து ஒரு நல்ல பொருள் இல்லை, அதையெல்லாம் சாப்பிடாத, அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டு என்று பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா வந்து அந்த விபூதி பிரசாதம் பெற்ற அந்த தாயிடம் சொல்கிறார். இவருக்கு மனதிலே ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. ஓஹோ, இவர் கொடுத்த விபூதியை நாம் உண்ணக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து அந்த திருநீற்றை என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பானை, அதாவது அடுப்பு எரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் அந்த அடுப்பிலே சாம்பலோடு சாம்பலாக அந்த விபூதியை வீசி விடுகிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. அந்த சாம்பலோடு சாம்பலாக அந்த மச்சமுனி கொடுத்த சாம்பலும் கலந்து 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 நிறைய சாம்பல் சேர்ந்து விடுகிறது. ஒரு நாள் அந்த சாம்பலை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் வீட்டின் புறத்தே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் அந்த சாம்பலை கொட்டிவிட்டு அந்த அம்மா வந்து தன்னுடைய பணியில் அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். காலங்கள் ஓடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 5 ஆண்டுகள் ஆன பிறகு அந்த மகான் மீண்டும் அந்த கிராமத்தின் வாசலிலே அந்த கிராமத்திற்கு வருகை தருகிறார். வருகை தந்தவுடன் அவருக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் இங்கே ஒரு வீட்டிற்கு திருச்சாம்பல் பிரசாதம் அளித்தோமே, நான் அளித்த அந்த திருநீற்றினால் நிச்சயமாக ஒரு அற்புதமான சத்புத்திர பாக்கியம் பிறந்திருப்பான், அவனை சென்று பார்த்து விட்டு வரலாம் என்ற நோக்கத்தோடு அந்த வீட்டிற்கு அவர் வருகிறார். வந்தவுடன், அம்மா தாயே பவதி பிக்ஷாம் தேகி என்று கையேந்தி வீட்டு வாசலில் நிற்கின்ற போது அந்த அம்மா ஓடி வந்து பார்க்கிறார். மீண்டும் அதே அழுத கண்கள், கண்ணீரோடு கவலை சோர்ந்த முகத்தோடு அந்த தாயினுடைய முகத்தை மச்சேந்திரர் பார்க்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. என்னம்மா ஆயிற்று, என்ன செய்தீர்கள், நான் கொடுத்த அந்த திருச்சாம்பலால் நிச்சயமாக ஒரு சத்புத்திர பாக்கியன் பிறந்திருப்பானே, ஒரு மகத்துவமான மகான் அவதரித்திருப்பானே, உங்கள் வயிற்றிலே ஒரு குழந்தை நிச்சயமாக உதித்திருக்குமே, என்ன செய்தீர்கள் அந்த விபூதியை என்று அவருக்கு நேரமாக ஆக கோபம் அதிகமாகிறது. சுவாமி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்களப்பா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் இந்த மாதிரி ஒரு தவறான போதனை தந்ததால் அந்த சாம்பலை நான் அடுப்பிலே போட்டுவிட்டேன், அந்த அடுப்பிலே போட்ட அந்த சாம்பலையெல்லாம் கலந்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, தயவு செய்து எனக்கு மீண்டும் ஒரு புத்திர பாக்கியம் கொடுங்கள் என்று அந்த அம்மா கெஞ்சுகிறார். இந்த மச்சேந்திரருக்கு சரியான கோபம். எந்த இடத்தில் போட்டாய், எந்த இடத்தில் அந்த திருச்சாம்பலை போட்டாய், எங்கே அந்த விபூதியை போட்டாய், அந்த இடத்தை காட்டு என்று வீட்டிற்குள்ளே வந்து வீட்டின் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டியில் இங்கேதான் ஐயா போட்டேன் என்று காட்டுகிறார். தன்னுடைய தபோ வலத்தால் அந்த குப்பை தொட்டியை பார்த்து, அந்த சாம்பல் குவிந்திருக்கக்கூடிய இடத்தை பார்த்து, கோரக்கா எழுந்து வா என்று அழைக்கிறார். கோரக்கர் என்றால் சாம்பலில் உதித்தவர் என்று பொருள். கோரக்கா எழுந்து வா என்று சொன்னவுடன்
அதிலிருந்து ஒரு 5 வயது பாலகன் அந்த சாம்பலிலிருந்து எழுந்து வருகிறார். அயோனித புருஷர். ஒரு தாம்பத்தியத்தில், ஒரு காம கலப்பில் பிறக்காமல் ஒரு ஞான கலப்பில் பிறந்த அயோனித புருஷர். இப்படி நிறைய சித்த புருஷர்கள் இருக்கிறார்கள். கோரக்கா எழுந்து வா என்று சொன்னவுடன் அந்த மச்சமுனியினுடைய வல்லமையை பாருங்கள். அந்த கோரக்கர் அந்த சாம்பலில் இருந்து ஒரு 5 வயது பாலகன் எழுந்து வருகிறார். இது கதை, இது ஒரு நிகழ்வு. நமக்கு என்ன சந்தேகம் வருகிறது, என்ன எண்ணம் வருகிறது? இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும். 18 சித்தர்களுடைய பெயர்கள் பட்டியலை பார்த்தோமே, இப்படி வல்லமை பொருந்திய திருச்சாம்பலின் மூலம் ஒரு குழந்தையே எடுத்து தரக்கூடிய வல்லமை பெற்ற மச்சேந்திரருடைய திருநாமம் அதில் இருக்கிறதா? அல்லது சாம்பலிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய கோரக்கருடைய திருநாமம் அந்த 18 சித்தர்களுடைய திருப்பெயரில் இருக்கிறதா என்று கூர்ந்து வாசித்து பார்த்தால் இவர்கள் 2 பெயருமே அந்த 18 சித்தர்கள் வரிசையில் இல்லை. கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 18 சித்தர்கள் என்று எந்த அடிப்படையில் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள், எந்த அடிப்படையில் இந்த 18 பெயர்களை இணைத்திருக்கிறார்கள் என்று மீண்டும் நான் தியானத்தில் அமர்ந்து தவத்தில் மூழ்கிய பொழுது எனக்குள் ஒரு அற்புதமான அந்த பிரபஞ்சம் ஒரு அற்புத பரிசை அளித்தது. மகனே, 18 என்பது எண்ணிக்கை அல்லப்பா. 18 மட்டுமல்ல, 63 நாயன்மார்கள் என்று சொல்கிறோமே, 63 என்பது எண்ணிக்கை அல்ல. 12 ஆழ்வார்கள் என்று சொல்கின்றோமே, 12 என்பது எண்ணிக்கை அல்ல. அது ஒரு குறியீடு, ஒரு அற்புதமான பரிபாஷை சொல் என்று எனக்குள் ஒரு ஆத்மா சரீரி ஒலித்தது. சைவ சித்தாந்தத்திலே ஒரு அற்புதமான தொகுப்பு ஒன்று இருக்கும். அந்த வடிவம் என்ன சொல்கிறது என்றால், பதி பசு பாசம் என்று ஒரு சொற்றொடர் வரும். பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் என்ற சொற்றொடர் எதை குறிக்கிறது என்ற நுட்பத்தை நாம் வருகின்ற இந்த பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய மகா பிரம்மாண்டமான வைபவத்திலே தொட்டு தொடர்ந்து காண்போம். இந்த பதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தையை மட்டும் இப்பொழுது எடுத்துக்கொள்வோம். இந்த பதி என்றால் இறைவன் என்று பொருள். பதி என்றால் அரசன் என்று பொருள். பதி என்றால் கணவன் என்று பொருள். இப்படி அந்த பதி என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. அதைவிட முக்கியமானது பதி, உன் மனதில் நினைவில் நிறுத்திக்கொள் என்று ஒரு பொருளும் இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய அந்த பதி என்கின்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்ட பிறகு இந்த 18 என்ற வார்த்தையில் பதி என்ற வார்த்தையை நீக்கிவிட்டால் மீதி இருப்பது 8 என்கிற அக்ஷரம், 8 என்கின்ற எண். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். 8 என்கின்ற எண் ஒரு புறம் இருக்கிறது, பதி என்கின்ற வார்த்தை ஒரு புறம் இருக்குது. பதி 8 இல்லையா? இந்த 8 என்கின்ற எண் எதை குறிக்கிறது என்று நாம் மீண்டும் இந்த ஞான பயணத்திலே, பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலிலே நாம் பயணம் தொடர்கின்ற போது ஒரு அற்புதமான சூத்திரம் நமக்கு விளங்குகிறது. நாம் எல்லோரும் ஆலயத்திற்கு சென்றிருப்போம். ஒரு விநாயகர் கோவிலாக இருந்தாலும், பெருமாள் கோவிலாக இருந்தாலும், சிவன் கோவிலாக இருந்தாலும், எந்த கஷேத்திரமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலயமாக இருந்தாலும் நாம் அந்த ஆலயத்திற்கு சென்றிருப்போம். அந்த ஆலயத்திலே ஒரு அழகான விக்கிரகம் இருக்கும். அது முருகனாக இருந்தாலும் விநாயகராக இருந்தாலும் சிலா பிரதிஷ்டத்திலே பகவானை அங்கே பிரதிஷ்டை செய்து வைத்திருப்பார்கள். நாம் அங்கு நேரே ஆலயத்திற்கு செல்கிறோம். சென்றவுடன் இறைவனை தரிசனம் செய்துவிட்டு எனக்கு வேலை வேண்டும், காசு வேண்டும், பணம் வேண்டும், அல்லது ஏதேதோ தேவைகளை நாம் அங்கே பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு வந்து விடலாம் அல்லவா? நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்லிவிட்டு நாம் வீட்டிற்கு வந்து விடலாம் அல்லவா? ஆனால் நாம் ஆலயத்திற்கு சென்றவுடன் ஒரு முக்கியமான காரியத்திற்காக அந்த சன்னதிக்குள் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அந்த பயணத்தை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். அந்த ஆலயத்திற்குள்ளே செல்கிறோம். கண்களை மூடி நீங்கள் ஒரு ஆலயத்திற்குள் நிற்கிறீர்கள். ஆலயத்தினுடைய சன்னிதானத்தில் நிற்கிறீர்கள். அங்கே பகவான் ஒரு அற்புதமான ஒரு சிலா வடிவத்திலே, சிற்ப ரூபத்திலே இருக்கிறார். அங்கே போய் நீங்கள் நிற்கிறீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்கிறீர்கள். மணிமந்திர ஔஷதங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் நிறைவுற்ற பிறகு ஒரே ஒரு செயல் முடியாமல் நாம் அந்த சந்நிதியை விட்டு வெளியே வருவதில்லை. அது என்ன? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயல் என்ன என்று பார்த்தால்,
எல்லா வழிபாடுகளும் சடங்குகளும் பூஜைகளும் மந்திரங்களும் அபிஷேகங்களும் அலங்காரங்களும் முடிந்த பிறகு உள்ளே இருக்கக்கூடிய குருக்கள் ஒரு காரியம் செய்வார். அவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு தட்டில் கற்பூரமும் ஒளியும் ஒரு தட்டில் மணியும் நாதமும் எடுத்து அங்கே ஆட்டுவார். கற்பூர தீபாராதனை செய்வார். இந்த கற்பூர தீபம் காட்டி முடித்த பிறகுதான் நம்முடைய பிரார்த்தனை முடிந்ததாக நாம் சன்னிதானத்தை விட்டு வெளியே வருகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த இடத்திலே மகான்கள் என்ன ஞான தெய்வீகமான விஷயத்தை விதைத்திருக்கிறார்கள் என்றால், உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பிரம்மாண்டமான மகா சக்தி உனக்கு புரிய வேண்டுமென்றால், உன் உயிர் துளிகளுக்குள் அது விளங்க வேண்டுமென்றால், இறைவன் ஒளியும் ஒளியுமாக நாதமும் வெளிச்சமுமாக இருக்கின்றான் என்ற அற்புதத்தை அந்த சன்னதியிலே இறக்கி வைத்திருக்கிறார். இது உலகத்திலே சனாதன தர்மத்திலே எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த வழிபாடு நடக்கும் இல்லையா? இதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி என்றால் இந்த ஒளியும் ஒலியுமாக இறைவன் இருக்கிறான், நாதமும் விந்துவாக இருக்கிறான். இதைதான் அருணகிரிநாத சுவாமிகள் நாத விந்து கலாதி நமோ நம ஆதி மந்திர ஸ்வரூபாய நமோ நம என்று பாடுகிறார். அந்த நாதமும் விந்துவும் ஒலியும் ஒளியும் லைட் அண்ட் சவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி இருக்கிறது அல்லவா, வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த லைட் இருக்கிறது அல்லவா, அதற்கு அகரம் என்று பெயர். அதனை அகரம், அதாவது ஆதி என்று வைத்துக் கொள்வோம். அகரம் என்று பெயர். அந்த அகரம் என்று இருக்கிறது அல்லவா, இந்த அகரம் என்று சொல்லக்கூடியதை ஆ என்று தமிழிலே முதல் எழுத்தாக சொல்வார். தமிழ் படித்தவர்களுக்கு நன்கு தெரியும், ஆ என்கின்ற எழுத்து தமிழின் முதல் எழுத்து. இந்த ஆ என்கின்ற எழுத்து இருக்கிறது அல்லவா, இந்த எழுத்தை எண்ணாக மாற்றினால், எண் வடிவத்திலே அந்த தமிழ் கேலண்டரில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஆ என்ற எழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எண் என்னவென்றால் 8 என்று போட்டிருக்கும். கொஞ்சம் கூர்ந்து பயணப்படுங்கள் ஐயா. அன்பிற் சிறந்த பெருமக்களே, எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த ஞான விதை உங்கள் செவிகளில் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி பொருந்திய அந்த ஒளி இறைவன் ஆ என்ற அக்ஷரத்தில் இருக்கிறான். ஆ என்ற எழுத்தின் குறியீடுதான் 8. இந்த 8 தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய பதி. இப்போது சேர்த்து பாருங்கள், 18. 18 என்பது எண்ணிக்கை அல்ல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 என்று வருமே, அந்த எண்ணிக்கை அல்ல. 18 என்பது ஒரு குறியீடு, ஒரு அற்புதமான குறியீடு. அது என்ன குறியீடு? மிக விசேஷமான குறியீடு. அது என்ன குறியீடு என்றால், பதி என்று சொல்லக்கூடிய இறைவன் 8 என்று சொல்லக்கூடிய அகரத்தில் வசிக்கிறான். அதுதான் 18. 18 சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் புத்தகத்திலும் அல்லது பல்வேறு விதமான யூடியூபிலும் பார்க்கக்கூடிய 18 சித்தர்கள் 18 நீங்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய பெயர்கள் 18 பெயர்கள் அல்ல. இந்த பதி என்கிற இறைவன் ஒளியாக இருக்கிறான். பதி 8ஆக இருக்கிறது. 18 நாம் தான். அதற்கு முன்வந்த அத்தனை முன்னோர்களும் அத்தனை முத்தர்களும் சித்தர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டால் நாமும் 18 சித்தர்தானே. இந்த 18 என்கின்ற அடையாளத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி பெரும் பயன் என்ற திருவாசல் திறந்திருக்கிறது. மிகுந்த அன்பிற்சிறந்த சான்றோர் பெருமக்களே, பதி என்கின்ற 8ஐ உணர்வதற்கான அற்புதமான ஞான விதையை உங்கள் இதய நிலத்திலே விதைத்திருக்கிறோம். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய அந்த மகா மங்களமான திருவாசல் எல்லோருக்கும் வாய்க்க அந்த 18 சித்தர்களாக விளங்கக்கூடிய பதி என்கின்ற 8ஐ உணர்ந்த சர்வ சகல 30 முக்கோடி தேவர்களும் 8000 கோடி ரிஷிகளும் உலகத்தில் வந்த அத்தனை சித்தர்களும் சொன்ன அந்த பதி என்கின்ற 8ஐ உணர்வோம், உய்ந்து நலம் பெறுவோம் என்று கூறி இன்றைய திருநாளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.